வெல்கம் டு மிஸ்டர் நோபடி டிவி. அனினம் பாப்பர் மூவி வந்து ஷேர்லின் 2024 ரிலீஸ் ஆன ஒரு பயோகிராபிக்கல் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ரிவ்யூ போடுறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஹெல்ப்ஸ்மெண்ட் ஆல்வேஸ் உங்களுக்கு மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு கதை எங்கே அப்படிங்கிறப்ப நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து ஷேர்லி, ஓகேங்களா. அவங்க வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளாக் உமன் அமெரிக்கன் காங்கிரஸில் வந்து செலக்ட் ஆனவங்க, ஓகேங்களா. செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தன்னோட வேலையை வந்து கரெக்டாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. தன்னோட ஹஸ்பண்டான கான்கிரஸ் வந்து அவருக்கு வந்து எல்லா வீட்லையும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்கும். இந்த மாதிரி இவங்களோட பேரில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி அது வந்து 5,000க்கு மேலே வந்துச்சுன்னா இவங்க வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அரௌண்ட் 10,000 கிட்ட வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கானு சொல்லிட்டு ஒரு டீமை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. மேக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து அட்வைசர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆத்தர்னு சொல்லிட்டு, அண்ட் அதுக்கப்புறம் தன்னோட ஹஸ்பண்ட் வந்து செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ராபர்ட் சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்க்கு கூப்பிட்டு அவரை ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்பரான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, அதுக்கப்புறம் ஸ்டான்லின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மற்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துருவாங்க. இப்படி ஒரு டீம் ரெடி பண்ணிட்டு நான் வந்து இந்த அமெரிக்காவோட பிரசிடென்ட்டுக்கு வந்து எலெக்ஷனுக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அட்வென்ச்சரை ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே செம்ம அடி விடும். ஏன்னா வந்து ஏற்கனவே அவங்க பிளாக் அந்த டைமில் அந்த டைமில் உங்களுக்கே தெரியும், ஒரு பிளாக் மேன் என்னாலே முடிஞ்சு பிளாக் உமன் வேற வீட்டில் வந்து எதிர்க்கிறாங்க, மக்கள் எதிர்க்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்ன மக்கள் வந்து சொல்கிறாங்க, தான் கூட இந்த டீம்மேட்ஸ் காலவாரி விடுறாங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறமும் கூட அவங்க வந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையை. உண்மையாகவே இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது. உண்மையாகவே நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. போர்லாம் எந்த இடத்துலையுமே அடிக்கல. அந்த 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 விமன் வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவ்வளோ பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஆனால் அந்த படத்தோட கிளைமேக்ஸும் நல்லா தான் இருந்தது. ஏன்னா ரியாலிட்டியாக காமிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஸ்கிரிப்டை வந்து எதுக்கும் மாற்றலை, பக்காவாக ஒரு சூப்பரான படமாக கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் உங்கள் ஃபேமிலியோட. அண்ட் இந்த படத்துக்கு நான் 3.5 சொல்லுவேன். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. நான் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.